நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினா நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதுக்கு பிறகு டெல்லிக்கு போயிருக்கிறாரு, அமித்ஷா சந்திச்சிருக்காரு, நிதியமைச்சர் சந்திச்சிருக்காரு. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியோட சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அசைன்மெண்ட்ஸ் அவருக்கு கொடுக்குறாரு. அதாவது அமித்ஷா நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதிரடி அரசியல் ஈடுபடுங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் நகர்வு? அதிரடி அரசியலே மிக தீவிரமாக குதித்ததன் விளைவாகத்தான் அண்ணாமலை இன்னைக்கு அரசியல்ல இருந்து, தமிழ்நாடு அரசியல்ல இருந்து மிக குறைந்த வயதிலேயே சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அவர் தேசிய அரசியலுக்கு போக போறாரு, வேற மாநிலத்தில் ராஜ்யசபா பதவி கொடுக்க போறாங்க, ஆளுநராக அனுப்பிடலாம். ரொம்ப இளம் வயதுக்காரராக இருக்காரு. ஏன்னா வயசுல மூத்தால நாங்கள் ஆளுநராக அனுப்புறப்பயே கூரைய விலைக்கு குமரிகள் இருக்கிறாங்களாம் பார்த்துட்டாங்க. பாலியல் ஜல்சா கட்சிங்கிற பஞ்சாயத்தை கொண்டு வந்து நம்மளை சேர்த்துட்டாங்க. கட்சிக்கு அவப்பேரை உண்டாக்குறாங்க. இளைஞராக வேற இருக்கிறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிரடி அரசியல் செய்ததுனாலதான் அண்ணாமலைக்கு பின்னடைவே. இப்போ அண்ணாமலை பின்னடைவான ஒரு அரசியலை நோக்கி இருக்கும்போது மறுபடியும் நயினார் நாகேந்திரனை நீங்கள் அதிரடி அரசியல் பண்ணுங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிரடி அரசியல்லாம் பண்ணி பார்த்தாரு. கட்சி தலைவராக நம்மளை ஆக்க மாட்டேங்கிறாங்கிற கோபத்தில் வைரமுத்து நாக்க அறுப்பேன் அப்படிலாம் பேசினார். அவர் ஏதோ வன்முறையை தூண்டுகிற பேச்சு. அவர் கொஞ்சம் ஊருக்குள்ள நல்லவருங்கிற இமேஜும் அவருக்கு இருக்குது திருநெல்வேலி பகுதியில். ஆனால் அவருடைய இயல்புக்கு மீறி அவர் ஏன் இப்படி பேசினாரு அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள், நண்பர்களே கூட வருத்தப்படுகிற அளவிற்கு அவர் இந்த ஆண்டாள் பிரச்சனையில் அவர் மதவாதத்தை தூண்டுகிற விதமாக அந்த கட்சியில் போய் கூடா நட்பு கேடாய முடியும் மாதிரி ஒரு தவறான இயக்கத்தில் சேர்ந்ததுக்காக அப்படி பேசினார். அப்படி பேசினா தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னா, அடுத்த முறை சொந்த தொகுதியில் தோக்கடிச்சிருவாங்க. நல்ல வேளையாக அவர் மற்ற எல்லா சமூகத்தோடையும் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய பண்பு அவருக்கு ஏற்கனவே இருக்கிறது. அவருடைய கட்சியும் சித்தாந்தமும் வேண்டுமானால் அவருக்கு வெறுப்பு அரசியலை சொல்லிக் கொடுக்கலாம். அவர் நடைமுறையில் அதை பின்பற்றக்கூடியவராக இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவரை திருநெல்வேலியில் எம்எல்ஏவாக வச்சிருக்கிறாங்க. அதிரடி அரசியல் பண்ணார்னா அதே தொகுதியில் அவரை தோக்கடிச்சிருவாங்க. அதனால அமித்ஷாவுடைய ஐடியாங்கிறது அமித்ஷாவோட சொந்த ஐடியாவா இல்லை நயினார் நாகேந்திரனை காலி பண்ணுறதுக்காக அண்ணாமலை கொடுத்த ஐடியாவாங்கிற சந்தேகத்தை எனக்கு தோணுது. யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஆனால் அமித்ஷா கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, அதிரடி அரசியல் செய்யுங்க. அந்த அரசியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் டெல்லியில் நம்ம எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஊழல் விஷயத்தை கையில் எடுத்து அவர் எப்படி சிறை கணிச்சு அந்த அரசியல் அதிரடியாக செஞ்சு ஆட்சியை கைப்பற்றணுமோ அந்த மாதிரியான வாய்ப்புகளை தமிழ்நாட்டில் செய்யுங்க அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. இதுக்காக எல்லா விதமான ஊழல் விஷயத்தையும் கையில் எடுங்க, டாஸ்மாக் விஷயத்தை கையில் எடுங்க. ரெண்டாவது வரக்கூடிய நாட்களில் அமலாக்கத்துறை எல்லா விதமான ஆவணத்தை வெளியிடும். அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் திமுகவுக்கு எதிரான விஷயத்தை அமைச்சர்களுக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக எடுக்க சொல்கிறாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட நிலைமை தான் ஸ்டாலினுக்கு ஏற்படுமா? அந்தளவுக்கு நகருவாங்களா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேறு. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் தண்டிக்கிறோம், ஊழல் வழக்கு போடுறோம், இத்தனை செருப்பு வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்கங்கிறதுக்கு பின்னாடி வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார்கிட்டப்பா இதெல்லாம் இவ்வளோ செருப்பு இல்லை, யார்கிட்டப்பா இவ்வளோ சேலை இல்லை, இது யாருப்பா இந்த அம்மாவை பற்றி இவ்வளோ வருது, அந்த அம்மாவுக்கு என்ன புருஷன் இருக்கா, புள்ள இருக்கா, குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, யார் இருக்கா, ஒன்றுமே கிடையாது, அது சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்போவுமே என்ன ஆகும்னா, நீங்கள் ரோட்டில் கட்டி வச்சு 2 திருடனை அடித்தா கூட யாராவது ஒரு அந்த வழியில் போகிற ரொம்பளையோ அடிச்சுக்கிட்டு செத்து போயிட போகிறாயா, அவனுக்கு ஏதாவது நீச்சல் தண்ணி மோர் தண்ணியாவது கொடுங்கயா, அவுத்து விடியா கயிறை, இதாகிட போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா ரிவர்ஸ் எடுத்துடும் எல்லாமே. இந்த மனநிலை என்பது மக்கள்கிட்ட ஏற்கனவே உள்ளது. இப்போ இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் இது நலத்திட்டங்களின் ஆட்சி. திமுகவினுடைய ஆட்சி என்பது முழுக்க நலத்திட்டங்களின் ஆட்சி. இது வழக்கமாகவே திமுக அரசு ஊழியர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரிலாம் இமேஜையெல்லாம் காலி பண்ணி சாதாரண மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்ததாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கலாம், நான் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், பல விஷயங்களுக்கு கோச்சிங் சென்டர் மூலமாக பல மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு எழுதி ஜெயிக்க வச்சதாக இருக்கலாம், எல்லாவற்றிலேயுமே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அவங்க அதிகமான கவனம் செலுத்துறது மூலமாக இந்த ஆட்சிக்கு நற்பெயர் இருக்கிறது. எனக்கு தெரிந்து அந்த மகளிர் உரிமை தொகையில் வாங்கக்கூடிய பணம் வாங்கக்கூடியவர்களே பெரும்பகுதியான வாக்கு வங்கி முழுக்கவே திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். அது ஏற்கனவே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாகத்தான் பெண்களினுடைய வாக்கு வங்கி பெரும்பகுதியாக இருக்கிறது. அதெல்லாம் திசை மாறி இருக்கிறது. அதனால திமுகவை இப்போதைக்கு வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால், பொன்முடி திமுகவின் முகமா இல்லை. அந்த மாவட்டத்தில் அவர் திமுகவால் அறியப்பட்ட முகம், அவ்வளோதானே தவிர நீங்கள் யார் மீது வழக்கு போட்டாலும் சரி, துரைமுருகன் திமுகவின் முகமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. திமுகவினுடைய ஒரு மாவட்ட பகுதியில் ஒரு அறியப்பட்ட ஒரு 2ஆம் கட்ட தலைவர், அவ்வளோதானே. இல்லை சார், இப்போ
அதிமுகவுக்கு வந்து ஒன் மேன் ஆர்மி தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படி ஒன் ஃபேஸ் ஆர்மி தான். தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களோட ஃபேஸ் தான். ஆனால் இப்போ வேலூர்னு எடுத்துகிட்டா வந்து அந்த பகுதியில் துரைமுருகனோட டாமினேஷன் தான் பெரிய அளவில் இருக்கும். ஸ்டாலின் டாமினேஷனோட அந்த பகுதி அவரோட டாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பொன்முடினா அவரோட ஏரியாவுக்கு அந்த மாதிரி இருக்கும். திருச்சினா நேரோட இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வந்து தனிப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு அதிகாரம் அதிகம். இது கலைஞர் காலத்துல இருக்கிற பேட்டர்ன். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மாவட்ட தலைவரையோ அது மாவட்ட அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சரையோ கைது செய்கிறது, அவங்களை சிறைப்படுத்துறது, அவங்க வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியரை காலி பண்ணுறதுங்கிறது அந்த இடத்துல திமுக வாக்கு வங்கியும் பாதிக்கப்படும். இல்லை அப்படி ஒரு வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்கிற சூழ்நிலை வந்தால் அந்த இடத்தை அதிமுக தான் கைப்பற்றுகிறது அப்படிங்கிறதா நடைமுறை சார்ந்த வரலாறு. இங்கே திமுகவுக்கு பின்னடைவு வருகிற போதெல்லாம் இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்த போது இந்த கொலையை செய்ததே, இந்த கொலைக்கு காரணமானதே முழுக்க முழுக்க திமுக தானே அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரே போடா ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. அதன் விளைவு என்னாச்சு? கலைஞரை தவிர அத்தனை பேர் வாச விட்டு அந்த கட்சியில் எல்லாருமே தோத்து போனாங்க. எப்பொழுதுமே திமுகவுக்கு பெரிய பின்னடைவு வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அதிமுக வந்துடும். அப்படித்தான் நிகழுமே தவிர பாஜக என்ன நினைக்கிறான்னா நம்ம வந்துருவோம் குறுக்க கூட்டணி அவங்க தான் இருக்காங்க. இப்போ இங்க அதிமுக வருதுங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி தானே. அது கூட்டணியை எங்கே வைக்க வேண்டும், எவ்வளவு தூரத்தில் வைக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் திட்டமில்லாமல் வந்து அதிமுக இப்போதைக்கு வெளியில சொல்லாமல் இருக்கிறாங்களே தவிர, அதாவது வெள்ளம் கொடுத்து கொள்றதா விஷம் கொடுத்து கொள்றதாங்கிற டிஸ்கஷன் அங்கே நடக்காமலாம் இல்லை. யாரு? அதிமுக. ஆமா, அதிமுகவினுடைய உட்கட்சி அரசியலுக்குள்ள பாஜகவை எவ்வளவு தூரம் நம்ம வந்து தள்ளி வைக்க வேண்டும் என்கிற உட்கட்சி அரசியல்ல அதற்கான ஞானமே இல்லாம தான் அவங்க அரசியல் செய்யறாங்க. நம்ம நினைக்கவே முடியாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அதாவது ஆர்பி உதயகுமார் சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்க அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பழனிசாமியோட வியூகம் என்னன்னு சொல்லி ஸ்டாலின் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. சரியான நேரத்தில் பாஜகவோட கூட்டணி அமைச்சு இதுதான் எங்க வியூகம்னு சொன்னதுக்கப்புறம் திமுக திணற ஆரம்பிச்சிருச்சு. பயத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட்டணியை பற்றி எதாவது பேசிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. இது வேறு வெற்றி வியூகம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை போயிட்டு வந்து ஏதோ பாஜக வேறு அதிமுக வேறு தனித்தனியாக சொல்கிறீங்க. பாஜகவும் அதிமுகவினுடைய கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணி. அது தலைவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடி காரணமாக விசாரணை அமைப்புகளுக்கு அச்சப்பட்டு கொண்டு அவர்கள் வந்து அந்த கூட்டணியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்பது உண்மைதான். அதை நான் மறுக்கலை. ஆனால் அந்த கூட்டணி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் ஏதோ ஒரு கொள்கை கூட்டணி மாதிரி கடைசி வரைக்கும் பயணப்படுகிற ஒரு கூட்டணி மாதிரி நிலைத்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை பாஜக தன் மிரட்டலின் வழியாக சாத்தியப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அது தேர்தல் காலகட்டத்தில் மிகப்பெரிய பின்னடைவை அவர்களுக்கு உண்டாக்க போகிறது. களத்திலே இந்த கூட்டணி வேலை செய்யாது. இது வந்து அமித்ஷா கைகளை உயர்த்தி கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி மேடையில் நிற்கலாம். தொண்டர்கள் அதை ரசிப்பார்களா? தொண்டர்கள் அதை ஏற்பார்களா? கட்சியினுடைய களப்பணியை செய்யக்கூடியவர்கள் சாமானியர்கள் வந்து இதை ஒப்புக்கொள்வார்களாங்கிற இடத்துல பிஜேபியினுடைய கூட்டணியை அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஏற்கவே இல்லை. தலைவர் வந்து தலைகீழா டைவடிக்கிறாருங்கிறதுனாலேயே கட்சி தொண்டனும் அதே வேகத்தில் தான் அட்ரா ராமான்னு பல்ட்டி அடிப்பான்னு நம்புறாங்க சில பேர். அது உண்மை கிடையாது. களத்திலே வந்து அதிமுக வேறு பாஜக வேறு என்கிற கூட்டணி வந்து வேலை செய்யும். இப்போ நான் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். இப்போ பாமக வந்து வேறொரு அணியில் இருக்கிறது, விசிகா வந்து ஒரு எதிர் தரப்பு அணியில் இருக்கிறது. உதாரணத்துக்காக சொல்கிறேன், பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி திருமாவளவன் ஒப்புக்கொள்ளலை. இது நான் ஒரு கற்பனையான ஒரு இடத்துல தான் முன்வைக்கிறேன். பாமக இருக்கிற அணியிலையும் விசிகா இருக்கிற அணியும் ஒரே அணியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் நம்புறீங்களா? ஒரே அணிக்கு வந்துட்டா நடக்காதுல்ல. நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் நடக்காது. விசிகாவுக்கு ஒரு நாளும் பாமக ஓட்டு போட மாட்டான். பாமகவிற்கு ஒரு நாளும் விசிகாரே ஓட்டு போட மாட்டான். நீங்க ஒரே கூட்டணியில இருந்தாலும் தலைவர்கள் கைகோர்க்கலாம். ராமதாசன் திருமாவளவன் கைகோர்க்கும் போதெல்லாம் படையாட்சிகளும் பறையர்களும் அப்படியே அன்போடு வந்து அப்படியே அந்யோன்யமா வந்து ஆகா மனிதநேயம் மலர்ந்து விட்டது அப்படின்னு நீங்க கட்டிப்பிடிச்சாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அவனுடைய போர் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். அவன் பங்காளி சண்டையெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு நாளும் கீழ்மட்டத்தில் மாறவே மாறாது. இந்த கலை யதார்த்தம் தெரியாம திருமாவளவன் வந்து தமிழ் குடிதாங்கி அம்பேத்கர் சுடர் விருதை அளிக்கிறேன்னு அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர்கிட்ட அம்பேத்கர் சுடரை வாங்கிட்டு வந்து தருமபுரி பக்கத்தில் வந்து 3 கிராமத்தை கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. அதே சுடரை தூக்கிட்டு வந்து அது நடைமுறைக்கு வந்துச்சான்னா வரல இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் அரசியலை பொறுத்தவரை பாமக விசிகாங்கிறது கேஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ். அது உள்ள ஒன்று ஜெல்லாகாமது ஒரு ஆதிக்கம் சொல்றேன். இங்க பாஜகவினுடைய மதவாத அரசியலும் அதிமுக மதவாத கட்சி அல்ல. அதிமுகவினுடைய மதச்சார்பற்ற அரசியலும் பாஜகவினுடைய மதவாத அரசியலும் களத்துல ஒட்டாதுங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. நடைமுறையில ஒட்டவே ஒட்டாது. அதனாலதான் அதிமுக கூட்டணியில பாஜக என்னதான் பயணித்தாலும் அதே மாதிரி நீங்க திமுக கூட்டணியில பாஜக பயணித்தாலும்
தமிழ்நாடு ஒரு மதவாத சூழலுக்கான மாற்றத்தை அடையவே முடியல. ஆனா கடந்த காலத்துல வந்து திமுக வந்து பாஜக கூட்டணி வச்சு மக்கள் ரசிச்சாங்க, வாக்களிச்சாங்க. அது மட்டும் எப்படி நடந்துச்சு? அது மட்டும் அப்படி எப்படி ரசிச்சாங்கலாம் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ரசிச்சது மீன்ஸ் வாக்களிச்சாங்க, வெற்றி பெற செஞ்சாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி நடந்துச்சு? அது என்ன செஞ்சாங்கன்னா, பாஜகவினுடைய அதிகாரத்தை திமுக பயன்படுத்தி கொண்டது கடந்த காலத்துல. மத்தியில் அவங்க அதிகாரத்துக்கு வர்றாங்க, நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களில் இருந்து பல்வேறு விஷயங்களை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள்ங்கிறத உண்மை. அவங்க தேர்தல் கூட்டணியில் இருக்கும் போதே அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அவங்க சொல்லிட்டாங்க, ராமர் கோயிலை ஏற்க மாட்டோம், அவங்களுடைய இதை வந்து 370 ஏற்க மாட்டோம், எல்லாத்தையும் ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதிகார பகிர்வுக்கான கூட்டணியை நடத்தி கொண்டார்கள். அதனால லாபம் அடைந்தது யாருன்னா திமுக தான் லாபம் அடைந்தது. நீங்க பாஜக வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் சித்தாந்த ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆட்களுடைய எண்ணிக்கையை கூட நீங்க விட்டுருங்க, பர்சன்டேஜா வந்து அவங்க 11% வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க அது ஓகே. அரசியல் ரீதியாக பிற கட்சிகளில் வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒண்ணுமே இல்லாமல் உணர்வாயனா இருக்கிற சீமானுக்கு முன்னாடியே ஒரு 8.2% வரைக்கும் வர்றாங்க அப்படின்னா ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கான்ல. எல்லா கட்சியிலையும் ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கான். அது உணர்வாயனா இன்னைக்கு சொன்னது நாளைக்கு மாற்றி சொன்னது காலையில் மாற்றி சொல்றதுன்னு இருக்கிற சீமானுக்கே 8.2 வருகிற போது ஒரு பாஜகவிற்கு ஒரு வாக்கு வங்கி வந்தது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளல. ஆனால் சித்தாந்த ரீதியாக வெறுப்பு அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதா? ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தர் வந்து காரு வெடிகுண்டு வந்து திடீர்னு சிலிண்டர் வெடிச்சு ஒருத்தர் இறந்து போகிறாரு. இது சர்வதேச சதி அப்படின்னு அண்ணாமலை கூக்குரல் போட்டார். ஒரு பிளவு அரசியலுக்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டார். ஒரு 100 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கோயில் இருக்குது, அதை தகர்க்கிறதுக்கு தான் சதியா அப்படின்லாம் கேட்டார். என்னென்னமோ உருண்டு பார்த்தார்ல, ஏதாவது நடந்துச்சா? தமிழ்நாட்டு சூழல்ல மத மாற்றத்துக்காகத்தான் விஷம் குடிச்சேன் அப்படின்னு ஒரு மாணவியை வந்து போய் வாக்குமூலம் செய்ய வச்சதுல மதவாத தீயை பற்ற வைப்பதற்கு முயற்சி பண்ணாங்களே, இங்க பற்ற வைக்க முடிந்ததா? இல்ல சார், நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் கடந்த காலத்துல சித்தாந்தமாக அவர்கள் ஃபெயிலியர். இல்ல அதான் சார், இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல அண்ணாமலை தலைவரான பாஜக அதிரடியான அரசியல் செஞ்சாங்க. தனிப்பட்ட வடமாநில அரசியல் இங்க செய்ய ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு செல்ஃப் எடுக்கல, ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என்டிஏன்னு சொல்லிட்டு அதிமுக இணைஞ்சு பயணிக்க போறாங்க. இப்போ அவங்களோட டார்கெட் என்னன்னா, இப்போ அமித்ஷாவோட நயினார் பேசின விஷயத்துல என்ன அசைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்மளோட வழக்கமான ஸ்டைல் வடமாநில ஸ்டைல் செய்ய மாட்டாங்க. அங்க முழுக்க திமுக அரசுக்கு எதிரான ஆன்டி கமெண்ட்ஸி, அவங்க செஞ்ச ஊழல் விஷயம், அவங்க செஞ்ச மற்ற அவங்க மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், பிறகு வந்து இப்போ இந்த அமலாக்கத்துறை ஊழல் விஷயம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு, சப்ஜெக்ட் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் டெல்லி அரசியல் நிகரான ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணுமோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க வழக்கமா செய்யற மதவாத அரசியல் செய்ய வேண்டாங்கிறாரு அவர். அதை செய்யாதீங்க, இந்த அதிரடி அரசியல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. கருணாநிதி வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எம்ஜிஆர் இருக்கணும், சொன்னா மக்கள்கிட்ட எடுக்கணும். இங்க யார் எம்ஜிஆர் இருக்காங்க? கலைஞரின் தொடர்ச்சியாக ஸ்டாலின் இருக்கிறாரு. எம்ஜிஆரின் தொடர்ச்சியாக எடப்பாடியார் இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். எடப்பாடியார்னா அந்த கட்சியில் இருக்கிறாரு, அதை நான் சொல்லலை. கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறார், அதை நான் ஏற்றுக்கொள்றேன். நயினார் நாகேந்திரன் வந்து திமுக மேல குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு வலிமை மிக்க தலைவராக, ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவராக, மிகப்பெரிய ஒரு வசீகரமான தலைவராக நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நயினார் நாகேந்திரனை எப்படி பார்ப்பாங்கன்னா, அதிமுகவில் முன்னாடி ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர், சின்ன கட்சிங்கிறதுனால மாநில தலைவராக ஆக்கியிருக்காங்க. நம்ம சாதிக்காரரு அப்படின்னு கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ள சொந்தக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பேர் ஆதரிப்பாங்க. இதை தாண்டி அந்த கட்சியின் சித்தாந்தத்தையோ அந்த கட்சியின் கோட்பாட்டையோ அந்த கட்சியினுடைய எந்த விதமான வளர்ச்சியவோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் ஒரு வட்டார அரசியலை தான் நிகழ்த்த முடியுமே தவிர, திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ஒரு செல்வாக்காக இருக்கலாம், தமிழ்நாடு முழுக்க கொடியை கட்டி சுற்றிட்டு வரலாம். அமலாக்கத்துறை போகுது, அமலாக்கத்துறை போய் விசாரணை நடந்துச்சு அப்படின்னோன்னா அடுத்த நாளே திமுகவை வெறுத்து எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு நயினார் நாகேந்திரன் தான் துணை முதலமைச்சர் ஆயிடுவார், இவர் முதலமைச்சர் ஆயிடுவார், அதனால தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போகுதுங்கிறத நீங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜயை கூட பாதி நம்புவாங்க, சீமான கூட காவாசி நம்புவாங்க. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டு மக்கள் சார், நயினார் நாகேந்திரன் ஃபேஸ் வேல்யூ கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி தான் ஃபேஸ் வேல்யூ. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குன்னு சொன்னா இந்தியாவிலேயே முதல் நீங்க தான். உங்களை முதல்ல நான் பாராட்டுறேன். அவர் தலைமையில தான் இந்த அரசியல் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒப்புக்கொள்ள மாட்டார். மனசாட்சிப்படி அவர் தனியாக கண்ணாடி முன்னாடி நின்று அவர் அழுதாலும் ஆனந்த கண்ணீர் விட்டாலும் ஆச்சரியம் இல்லை. நீங்க சொன்னதை பார்த்து அவருக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைங்கிறது தான் அவருடைய பிரச்சனையே. ஏன் சார் அந்த அளவுக்கு தோல்வி பழனிசாமின்னு வந்து பங்காளிகள் தினசரி அவருக்கு வந்து பாராட்டு மொழி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லை சார், ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? இப்போ வந்து மாற்றா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் இருக்காரு, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர் தான், அபிஷியலா அவர் தான் வந்து 66 எம்எல்ஏ. அவர் ஒரு சிறந்த முதலமைச்சராக இல்லை. முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு அடிமை ஆட்சி அவர் நடத்தினார்.
தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை கூட தெரிந்து கொண்டே வந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன்னு பொய் சொன்னார். எத்தனையோ அவருடைய ஆட்சியில் எவ்வளவோ அவலங்கள் நடந்தது. இந்தியாவினுடைய மிக மோசமான கருப்பு சட்டங்களை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தார். அவருடைய ஆட்சி பிழையானது, அவர் ஆட்சி ரொம்ப கடும் விமர்சனத்துக்குரியது, அவருடைய ஆட்சி வந்து தூக்கி எறியப்பட வேண்டியதுன்னு மக்களே முடிவு பண்ணி தான் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் வந்து ஸ்டாலினுக்கு ஜாதகம் பார்த்தவங்க, அவர் முதலமைச்சராக வரமாட்டார்னு சொன்னவங்க பூராமே ஜாதகத்தை வந்து தீயை வச்சு கொளுத்திட்டு பகுத்தறிவாளர்களாக கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க. அவங்களே பாராட்டுறாங்க. இப்போ வந்து அவருக்கு ஜாதகத்தில் கட்டம் சரியில்லைன்னு சொன்னேன் போனால் அவன் கட்டம் கட்டப்பட்டான். பல கட்சிகளில் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ எடப்பாடி ஒரு சிஎம்மா நிரூபிக்கலைங்கிறது மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவராக இது ஏதாவது நிரூபிச்சிருக்கிறாரா? நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து ஒரு மதவாத கட்சி தான் பாஜக எத்தனையோ போராட்டங்களை இந்த அரசுக்கு எதிராக தினசரி ஒரு குடைச்சல் கொடுக்கறத, குறைஞ்சது சோசியல் மீடியாவிலையாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்களா? கடுமையான விமர்சனங்களை, முறையற்ற விமர்சனங்களாக கூட சில நேரம் இருந்திருக்கிறது. சீமான் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். எதுவுமே இல்லாமல் கூறுவார் இல்லாத விமர்சனங்களை கூட விஜய் முன்வைக்கிறார். அவருக்கு வந்து குறி தவறி சுடுறாருனால அவர் சுட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். யாரு? விஜய்ங்கிறவர். அவர் கூட என்னத்தையோ ஒன்றா கொணக்கா கூட சொல்லி பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சியை அதிர வைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறாருன்னு சொல்றாரு. அவருக்கு முதல்வராக இருக்கிற தகுதி இல்லைங்கிறது மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கான தகுதியுமே அவருக்கு இல்லை. அவர் எல்லா முறையுமே வந்து திருப்பி கேட்காதீங்கன்னு சொன்னதை எப்படி திருப்பி கேட்காதீங்கன்னு சொன்னாரோ அதே இடத்துல தான் அவர் இருக்கார். அதனால ஒரு பக்கம் வந்து புஷியானது என்ன சொல்றாரு, இந்த ஆளை இட்டுக்குன்னு போக முடியல என்ன ஆளுங்கிறாரு, திருப்பிங்கிறாரு. இவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அறிக்கை விட தெரியாதவர்கள், 4 வார்த்தையை வந்து தெளிவாக சொல்ல தெரியாதவங்க, மக்கள் மன்றத்தில் போய் ஒரு பிரச்சனையை வந்து எப்படி முறையிடுவது என்று தெரியாதவங்க, தமிழ்நாட்டினுடைய போராட்ட அரசியலை அதிரச் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை. அதனால் இந்த குதிரை எல்லாமே நொண்டி குதிரை தான். இது ஓட்டப்பந்தயத்தில் போய் ஜெயிச்சிரும், திராவிட மாடலை ஜெயிச்சிரும், இவங்கெல்லாம் இருக்கிற நம்பிக்கையில தான் 7வது முறை ஆட்சி அமைப்போம்னு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் வந்து திமுக காரனை நம்பியும் சொல்லலை, ரொம்ப பேர் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய செயல் வீரர்களை நம்பி தான் 7வது முறை ஆட்சி அமைப்போம்னு அவர் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் யாரை நம்பி சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும், ஸ்டாலினுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே கிடையாது. அதுக்கான எல்லா வேலை திட்டத்தையும் அவரே செய்வார். டெல்லியிலேருந்து அமித்ஷா வர்றாரு. அமித்ஷாலாம் பல முறை வரலாமுங்க, இங்கே டெய்லி வரலாம். இப்படி வந்து தியானம் இருந்தார் கன்னியாகுமரியில் போய் மோடி. பாண்டி பஜாரில் எப்படி வந்து ரோடு ஷோ போனார், ஏதாவது ரிசல்ட் இருக்கா? பாண்டி பஜாரில் போய் ஏதாவது 4 ரிப்பனாவது வாங்கிட்டு போயிருக்கலாம், ஏதாவது கட்சிக்காரங்களுக்கு போய் 2 பொம்மகமையாவது வாங்கிட்டு போயிருக்கலாம். எதுக்காவது பிரயோஜனம் இருக்கா ரோடு ஷோ போனதில்? அன்னைக்கு வந்து வியாபாரம் கெட்டு போச்சுன்னாங்க. பாண்டி பஜார் வியாபாரிகள்லாம் என்ன சொன்னாங்க, சாலையோர வியாபாரம்லாம் கடையை நாங்கள் அடைச்சிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம், இவங்க எதையாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான். அதாவது பிரதமர் வந்தால் கூட, ரோடு ஷோ போட்டால் கூட திரும்பி பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நாதியம். நீங்கள் இந்தியா மொத்தத்தையும் ஆளலாம், தமிழ்நாட்டை ஒரு நாளும் ஆள முடியாது என்பதுதான் பாஜகவிற்கு தமிழக மக்களினுடைய செய்தியாக இருக்குது. நல்ல சார், அடுத்த கட்ட அரசியல் எது நோக்கி நகர்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.